ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்காக நானும் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிருக்கும்போது வாழைக்காய் ஹஸ்பண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங்காக பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே பஜ்ஜி செய்கிறதுக்கும் மாவும் பண்ண ரெடிமேட் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். டோல் பையனை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பஜ்ஜி மாவு மட்டும் மாமனார் கிட்ட தந்துட்டேன், அவரை மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே பையனா கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா பசங்களுக்கு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு. பட் மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அதிகமாக இருக்கணும், அதனால நான் அவர்கிட்டயே தந்துட்டேன். அவர் மாவு மிக்ஸ் பண்ணி தர டைமில் நானும் பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் மெலிசா சீவி எடுத்துக்கினேன். 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 2 வாழைக்காய் தான் பார்த்தீங்கன்னா மெலிசா சீவி எடுத்துக்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு. அப்புறம் கடாய் வச்சிடுமே எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானுமே ஒரு வாழைக்காவா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஃபினிஷிங் டைமில் ஜெயன் குட்டியும் அல்வா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சட்னி செய்யலான்னு இருந்தேன், சட்னி செய்யவே முடியல. பஜ்ஜி மாவில் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, அதனால கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருந்தது. பஜ்ஜி செஞ்சதுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அந்த இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.